ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆகா கல்யாணம் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். அழகான சூப்பரான ஒரு ப்ரொமோ விட்டுருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இங்கே மகாவை பிரிஞ்சுட்டு சூர்யாவால் இருக்க முடியலை, என்ன பண்ணுறதுன்னு யோசனையில் அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப பைத்தியம் ஆயிடுறாரு, அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. வீடே தனிமைப்படுத்துன மாதிரி இருக்குது. என்ன சண்டை போட்டாலும் வச்சாலும் நம்ம கூட இருந்துட்டு ஏதாவது தொண நொய் நொயின்னு இருப்பாளே, இப்போ காணுமே அப்படின்னு சொல்லி பைத்தியம் ஆகுறாரு. இனிமேல் நம்ம இங்கே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடுவோமா, இல்லை சொல்லலைனாலும் பரவாயில்ல, நம்ம அவகிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராத்திரியில் வராரு. வந்துட்டு கதவை தட்ட போகிறாங்க. அப்படி கதவெல்லாம் மூடி கிடக்கு, லைட் ஆஃப் பண்ணி எல்லாரும் தூங்கிடுறாங்க. கதவை தட்டி மகான்னு கூப்பிட போகிறாங்க. ஆனால் நேரம் தூங்கியிருப்பாங்க, தூக்கத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன்தான், நல்ல மனுஷன் கோடீஸ்வரன், இந்த வீட்டுக்கு காலடி கூட வைக்க மாட்டேன், அந்தளவுக்கு இது கேவலமான இடம், ஒரு மட்டமான ஏரியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு மனசில் இன்னைக்கு இது ஒரு தெய்வமாக கோயிலாக மன மாளிகையாக தெரியுது. அந்தளவுக்கு அந்த வாசலில் தவம் இருக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. விடிகிற வரைக்கும் உட்காந்துட்டு இருக்காரு பாவம். அப்படியே உட்காந்துட்டே தூங்குறாங்க வாசல்ல. ஒரு ஃபோனாவது பண்ணியிருக்கலாம், மெசேஜாவது பண்ணியிருக்கலாம், நைட்டில் எந்திரிக்கையிலோட அந்த மெசேஜை பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்காரு. இங்கே கோட்டீஸ்வரி கோலம் போடுறதுக்கு வெளியில் கதவை திறக்கிறாங்க. அப்படியே மருமையினை பார்த்தோன்னே படார்னு கோலமாக கொட்டிட்டு அப்படியே மகா மகா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எந்திரிச்சிறாரு அந்த சத்தத்தில். மகா மகான்னு இவர் கத்த எல்லாரும் வந்துடுறாங்க. எங்கே வந்தீங்க, ஏன் வந்தீங்க அப்படின்னு மகா கத்துறாங்க. இல்லை மகா, என்னை மன்னிச்சிரு மகா, நீ இங்கே இருக்கிறது சரியில்லை மகா, நீ இல்லாமல் என்னால் இங்கே இருக்க முடியல, வந்துரு மகா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கல. சரிங்க நான் வர்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற. பொறுமையாக பேசிடி, மாப்பிள்ளை அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாரடி அப்படின்னு எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க கோட்டீஸ்வரிக்கு தெரிஞ்சது கூட அவங்க பொண்ணுக்கு தெரியல. ஏன்னா நல்ல அவர் மருமை நல்லவருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே பொறுமை இல்லாமல் கத்துறாங்க. ஆனால் 2 விஷயம் ஒன்று கரெக்டாக கேட்குறாங்க கேள்வி. மகா, எனக்கு ஒரு 2 விஷயத்தை கிளியர் பண்ணுங்க, நான் வர்றேன் அப்படிங்கிற. என்ன மகா அப்படின்னு சூர்யா கேட்குறாங்க. இல்லை, இதே விஷயத்த நாங்கள் அப்படி பண்ணிட்டு ஒரு குழந்தையோட, இது என் குழந்தை, என் கூட தான் இருப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு செருப்பால் அடித்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதே கேள்வி தாங்க நிறைய ஆண்களுக்கு பெண்கள் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. நிறைய பேர் இந்த 2 பொண்டாட்டி வப்பாட்டின்னு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படி தாண்டி அவன் ஆம்பளை சிங்கன்னு ஆத்தாக்காரியில் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த கேள்வி ஒரு பொட்டில் அடித்த மாதிரி தாங்க இருக்குது. கண்டிப்பாக அது சொன்னது 100க்கு 100 உண்மை தானே, கரெக்டாக இல்லைன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மகா கேட்டது. அடுத்து ஒன்று கேட்குறாங்க, அந்த குழந்தையோட அழகியோட அம்மா யார் அப்படிங்கிறாங்க. இந்த 2 கேள்விக்கு விடை சொன்னீங்கன்னா நான் உங்களோட வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூர்யாவால் இந்த 2 கேள்விக்குமே பதில் சொல்ல முடியலை. பார்த்தீங்கன்னா அப்படியே தடுமாறி போய் நிற்கிறாங்க. அப்பா பெருசா பொண்டாட்டி பெருசா அப்படின்ட்டு வாழ்க்கை பெருசுன்னு நினைக்கணும். உண்மையை பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு அவள் எல்லாத்தையுமே மகா பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல, மாமனாரோட கௌரவம் தேவை. ஏன்னா அந்த வீட்டில் எல்லாத்துலேயுமே தாத்தா பாட்டி எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க மாமனாரும் ரொம்ப ஃபுல்லாக ஆதரவாக இருந்திருக்காங்க. அவங்களுக்காக விட்டு கூட கொடுப்பாங்க. இல்லை அவங்களே இல்லைனாலும் எதிரியாக இருக்க சித்ராதேவியை அப்படியே தஞ்சம்னு கேட்டுச்சுன்னா அவங்களுக்காக உதவி பண்ணுறவங்க தான் இந்த மகா. ஆனால் அதை அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. உண்மையை சொல்லாமல் நீ வராட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி, நான் சொல்ல முடியாது மகா உண்மையை அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்புறம் என்ன நான் பண்ண முடியும், பாத்தியாம்மா நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவர் வாட்டுக்கு போகிறாரு பார்த்தியா. இல்லடி மகா, நீ இங்கே இருந்தால் என்னடி உண்மையை கண்டுபிடிக்க முடியுமா, நீ அங்கே போய் இருந்துட்டு கண்டுபிடிடி அந்த குழந்தையோட அம்மா யார் அப்பா யாருன்னு. அம்மா அதான் அவரே அப்பா அவருன்னு சொல்லிட்டாரே. அடியே அவர் இல்லடி, எனக்கு தெரியாதா, என்னம்மா உனக்கு தெரியாதா, அவர் அப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரடி, நான் சொல்கிறத கேளு, நீ அங்கே போய் இருந்து கண்டுபிடிக்கிற உண்மை வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. அதோட அப்படி பார்த்தீங்கன்னா மகா முழிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.